ஸோ நம்ம பேரண்ட்ஸ்லாம் ஏஜ் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க சிலதெல்லாம் மறந்துடுறாங்க. ஒருவேளை அவங்களுக்கு இந்த மறதி நோயான அல்சைமர் வந்திருக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னா வீட்லேயே நம்ம அது ஒரு ஏர்லியாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான டெஸ்ட் இருக்குது. அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏஜ் மற்றும் டீஜெனரேட்டிவ் டிசீஸ் சம்மந்தப்பட்ட டிப்ஸுக்கு நம்மளோட கியூரிட்டி ஹெல்த் டாக்ஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதாங்க கிளாக் டிராயிங் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பேப்பரில் ரவுண்ட் போட்டு நம்ம கிளாக் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நம்பர்ஸ் 1 to 12 வரைக்கும் போட்டுட்டு ஒரு 11:10க்கு டைம் இருக்கிற மாதிரி அவங்க வரையணும். அதாவது சின்ன முள் 11 மணிக்கும் பெரிய முள் வந்து 2ல இருக்கிற மாதிரியும் 11:10க்கு இருக்கிற மாதிரி கம்ப்ளீட்டாக வரையணும். அப்படி இதை கம்ப்ளீட்டாக வரைஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு மெமரி, பிளானிங், ப்ரோக்ராமிங், எக்ஸிக்யூஷன், அட்டென்ஷன் அண்ட் விஷுவல் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே அந்த கிளாக் பண்ணுறதுல நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ இது எல்லாமே நல்லா இருக்குன்னு அர்த்தம். இல்லை அவங்க ஸ்லோவாக இருக்காங்க பட் ஆனால் முடிச்சிடுறாங்க அப்படின்னா அது பிரச்சனை இல்லை. பட் அவங்களால முடிக்க முடியல, ஒரே சைடு நம்பரை பக்கத்தில் எழுதுறாங்க, ஆப்போசிட் சைடு நம்பரை விட்டுறாங்க, இல்லை அந்த 11:10 அவங்களால மார்க் பண்ண முடியல, கரெக்டாக அவங்களுக்கு தெரியல, இதை கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னா மேபி இந்த அல்சைமர்னு சொல்லக்கூடிய மறதி நோய் ஸ்டார்டிங்காக இருக்கலாம். ஸோ இந்த அல்சைமர் மறதி நோய்னா ஒன்லி மறந்து போயிடுவாங்க அப்படின்னு மட்டும் நினச்சிருப்போம். பட் அப்படி இல்லை, அவங்களோட ரெகுலர் ஆக்டிவிட்டி அவங்களால பண்ண முடியாது. ஸோ அதோட ஏர்லி ஸ்டேஜை கண்டுபிடிக்கிறதா இந்த டெஸ்ட். இது கன்ஃபர்மேட்டரி இல்லை. இதில் எதுவும் தொந்தரவு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த டெஸ்ட்டை வந்து உங்கள் பேரண்ட்ஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள்.